கண்மணி டாக்கீஸ் நேயர்கள் வணக்கம். இந்த வாரம் வெளிவந்த முக்கியமான படங்களில் ஒன்று வந்து கொட்டுக்காளி. அந்த படத்தை பற்றி விமர்சனம் நம்ம பேசியிருக்கோம். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். அதே மாதிரி இன்னொரு படம் வந்திருக்கு. அதுவும் வந்து இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான வாழை. கர்ணன், பெரியரும் பெருமாள், மாமன்னன் போன்ற ரொம்ப காத்திரமான ஒரு அரசியலையும் தன் மக்கள் வந்து தான் பார்த்த வாழ்க்கை, தன்னுடைய மக்கள் பட்ட கஷ்டங்களை அவலங்களை சினிமாவாக தொடர்ந்து எடுத்து கொண்டிருப்பவர் தான் மாரி செல்வராஜ். அவரோட இயக்கத்தில் ரொம்ப நீண்ட நாள் தயாரிப்பு இருந்த ஒரு படம் தான் வாழை. இந்த வாழை எப்படி இருக்கு பார்ப்போம். திறக்க முடியாது முடியாது முடியாது, எங்கேயாவது போய் சாவு போ. இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு தான் உருவாயிருக்கு. 1999 வைகுண்டம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து இரவு லாரியில் வந்து வாழைத்தார் ஏற்றிட்டு போகிறவங்க வந்து ஒரு விபத்துக்கு ஆளாகிறாங்க. இந்த விபத்தை மையப்படுத்தி அந்த படம் உருவாயிருக்கு. இந்த விபத்தை வந்து நேரடியாக சொல்லாமல் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஏன் வந்து அவங்க வாழைத்தார் மேலே உட்காந்துட்டு போனாங்க, அவங்களுக்குன்னு உழைக்கிற ஆளுங்களுக்கு வந்து தனியாக ஒரு வண்டி இல்லையா அப்படின்ற கேள்விகளெல்லாம் வந்து நமக்கு இது வந்து ஒரு சாதாரண செய்தியாக கடந்து போகக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும், இந்த கதை, இந்த ஒரு செய்தி, இது ஒரு விஷயமா நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை இவர் ஒரு நிறைய ஒரு எமோஷனலான விஷயங்களில் கொண்டு வந்து இந்த படமாக எடுத்திருக்காங்க. 2 பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கதை ரொம்ப அழகாக போகுது. ஒன்று வந்து சிவனைந்தன் அப்படின்னு ஒரு சிறுவன், ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க பையன். அவன் வந்து அவனுக்கு வந்து அப்பா கிடையாது, அம்மாவும் அக்காவும் மட்டும்தான். அம்மாவும் அக்காவோட வேலை வாழை தோட்டத்துக்குள்ளே. திருநெல்வேலி சைடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, தூத்துக்குடி சைடு அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா வாழை தோட்டம் ரொம்ப நிறையா இருக்குது. அந்த காலகட்டத்தில் 2000 தொடக்கத்தில் இல்லை 2000க்கு முந்தினெல்லாம் வந்து அங்கே கூலி வேலையாக வந்து நிறைய பேர் வந்து வாழைத்தாறு வெட்டுறதுக்கும், வெட்டினத்தாரை வந்து அந்த தோட்டத்திலேருந்து வெளியில் கொண்டு வந்து லோடு ஏற்றுறதுக்கும் நிறைய பேர் வேலைக்கு போவாங்க. இது வந்து தன்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தை ஆரம்பிக்கிறாரு மாரி செல்வராஜ். அப்படி வந்து சிவனைந்தன் அப்படின்ற ஒரு சிறுவன் வந்து ஸ்கூலுக்கு போய் நல்லா படிச்சுட்டு இருக்க, நல்லா மார்க் வாங்கிட்டு இருக்க பையன். அவனுக்கு வந்து இந்த வாழைத்தார் வெட்டுறதுக்கோ அந்த வாழைத்தாரை சுமந்து கொண்டு வரதுக்கோ சுத்தமாக வந்து விருப்பமே இல்லாத ஒரு ஆள் அவன். ஏன்னா அதனால அவன் படிப்பு வீணாகுது, அவனோட குழந்தை பருவம் ரொம்ப சீரழியுது அப்படின்னு அவன் வந்து போகாமல் இருப்பான். ஆனால் குடும்ப வறுமை அவனை வந்து அங்கே போக வைக்கும். அவன் வேண்டான்னு விலகியெல்லாம் போகும்போது அந்த இடத்துக்கு, அந்த தோட்டத்துக்கு போய் அதை சுமந்து கொண்டு வர ஒரு சூழல் ஏற்பட்டுட்டே இருக்கும். இவன் கிளாஸில் இவன் மட்டும் தான் நல்லா படிக்கிற பையன். அப்படி இருக்க சூழலில் ஒரு நாள் வந்து அந்த ஊருக்குள்ளே இருக்க அந்த சிவனைந்தன் இருக்க ஊருக்குள்ளே வாழைத்தார் சுமந்துட்டு போகிற தொழிலாளிகளில் வந்து கலையரசன் நடிச்சிருக்காரு. தொழிலாளர்கள் ஒருத்தர் கலையரசன் நடிச்சிருக்காரு. அவர் வந்து சம்பள உயர்வை ஏற்றி கேட்குறாரு. இவ்வளோ தோட்டத்துக்குள்ளே போயிட்டு நாங்கள் வந்து இதெல்லாம் சுமந்து கொண்டு வரோம், எங்களுக்கு வந்து குறைவான சம்பளம் தான் கொடுக்கப்படுது, எங்களுக்கான முறையான சம்பளம் வழங்கப்படணும், ஒரு தாருக்கு 1 ரூபா கூட்டி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே ஒரு சின்ன பிரச்சனையாகுது. முதலாளி ஒத்துக்க மாட்டார். முதலாளி என்ன சொல்கிறாரோ அதுதான். இல்லை, முதலாளி லாபத்தை எடுத்துக்கிறாரு, நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கலையரசன் குரல் கொடுக்கவும் ஒரு இடத்துல வந்து சம்பளத்தை ஒத்துக்கிறாங்க. அதே டைம் பேரலாக இன்னொரு பக்கம் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க சிவனைந்தனுக்கு வந்து அவனுக்கு வந்து இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நமக்கு ஏதாவது ஒரு டீச்சர், ஃபேவரட்டான டீச்சர் இருந்திருப்பாங்க. நமக்கு வந்து தனியாக வந்து நம்ம மேலே கவனம் வச்சுருப்பாங்க. நமக்கு வந்து அவங்களுக்கு பிடிக்கும். ஒரு மாதிரி கிரேஸான ஒரு அவர் ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா, சின்ன நம்ம படிச்சிருந்து நமக்கு எப்படி ஒரு டீச்சர் அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. அப்படி சிவனைந்தனோட அவனோட வாழ்க்கையிலையும் பூங்குடி, அதாவது நிக்கிலா விமல் அந்த ரோலை பண்ணியிருக்காங்க. அந்த டீச்சர் மேலே அவனுக்கு ரொம்ப பெரிய ஒரு அன்பும் அவங்க மேலே ஒரு பாசமும் அவனுக்கு இருக்குது. ஒரு நல்ல டீச்சர், ரொம்ப அழகான டீச்சர் வேறு. அதனால் அவனோட மைண்ட் எல்லாமே இந்த டீச்சர், இந்த ஸ்கூலு, இந்த படிப்பு, இந்த டான்ஸு, இந்த விளையாட்டு, இப்படியா இருக்கக்கூடிய இடம். ஆனால் வீட்டுக்கு வந்துட்டான்னா அவங்க அம்மாவும் அக்காவும் வாழைத்தார் சுமந்துட்டு போகிற ஒரு ஆளாக தான் இருக்காங்க. அந்த கஷ்டத்தை வந்து இவன் படக்கூடாதுன்னு இவனுக்கு ஆசை இருந்தாலும் குடும்ப வறுமை வந்து விட மாட்டேங்குது. இந்த விஷயங்கள் என்ன ஆகுதுன்னா, சேம் டைம் வந்து இவனுக்கு ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், நல்ல ஆளாக வரணும். ஆனாலும் குடும்ப வறுமை, வாழைத்தார் எடுக்கணும், அதை கொண்டு போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு கட்டம். இப்படி வந்து வீட்டை ஏமாற்றிட்டு ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அவன் லீவுக்கு வந்து வாழைத்தார் சுமக்கவும் போகிறான். அங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதையெல்லாம் வந்து இயக்குனர் பதிவு பண்ணுறாரு. எந்த அளவுக்கு வந்து வாழைத்தாரை சுமந்துட்டு வந்தால் நமக்கு வந்து கை காலெலாம் எந்த அளவுக்கு பெயின் ஆகும், கழுத்து ஒரு சைடாகவே போயிடும் அப்படின்றது. இப்போ ஒரு 50 ஒரு 25-20 வயசுக்கு மேலே இருக்க ஆட்களுக்கு வந்து அந்த வாழைத்தார் சுமக்கிறது ஒரு பெரிய விஷயமானு கேட்டால் அவங்களுக்கே வலிக்கக்கூடிய விஷயம் தான். ஆனால் சின்ன பசங்க, ஒரு 10 வயசு பசங்க எப்படி ஒரு 25 கிலோ இருக்கும் ஒரு தார் வந்து, அது எப்படி அவனுக்கு தூக்கிட்டு உள்ளேருந்து வருவானுங்க. அந்த கஷ்டத்தையெல்லாம் பட்டது எங்களோட அதையெல்லாம் பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு பக்கம் வந்து இந்த வாழைத்தாரெல்லாம் சுமந்து லோடு ஏற்றுற கஷ்டப்படுற ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் ஒரு பக்கம், அதே இடத்துலேருந்து வந்து நல்லா படிச்சுட்டு இருக்க சிவனைந்தன் இன்னொரு பக்கம். ஒரு கட்டத்தில் வந்து சிவனைந்தன் வந்து ஒரு நாள் வந்து கிளம்பி போக வேண்டிய நிலை. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, தார் எடுத்து போகணும், தார் எடுக்க அந்த வாழைத்தார் எடுத்துகிட்டு வர போகணும். ஆனால் அவனுக்கு வந்து அன்றைக்கி வந்து ஸ்கூல் ஆண்டு விழாவில் வந்து அவனுக்கு டான்ஸுக்கு பேர் கொடுத்துருப்பான். அந்த டான்ஸ் ஆடுறதுக்கு ப்ராக்டிஸ் போகணும். இந்த 2ம் ஒரே நாளில் நடக்கும்போது அவன் வந்து டான்ஸ் ஆடுறதுக்காக ஒரு முடிவு எடுப்பான். அவன் டான்ஸ் ஆட போயிடுறான். அப்போது ஒரு சம்பவம், ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. இந்த சம்பவம் வந்து இது வந்து நம்மளால் ஜீரணிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்குது.
அவன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த இந்த அந்த விஷயம் என்ன, அந்த அந்த சம்பவம் என்ன, அந்த வாழைத்தார் எடுக்க இவன் இவன் இறங்குனதுக்கப்புறம் அந்த வாழைத்தார் எடுக்க போனவங்களுக்கு என்னாச்சு அப்படின்றதான் அந்த கதை. 1999 நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையில் தான் இதை பண்ணியிருக்காரு. இதில் வந்து மாரி செல்வராஜும் அந்த வாழைத்தார் எடுக்க போயிருக்காரு. அந்த டைமில் அவர் சின்ன பையனாக இருக்கும் போகும்போது. ஆனால் அந்த சம்பவத்தில் அவர் இல்லை. அப்போ வந்து அவர் ஏதோ ஒரு அன்னைக்கு வந்து அவர் அந்த சம்பவம் நடக்கும்போது அவர் அங்கே இல்லை. பட் இருந்தாலும் அந்த படத்தோட எண்டு முடியும் போது என் சொந்தங்களுக்கு சமர்ப்பணம், அதாவது இறந்து போனவங்களுக்கு இதில் தொடர்பட்ட என் சொந்தங்களுக்கு சமர்ப்பணம்னு சொல்லி தான் அந்த படத்தை முடிக்கிறாரு. இந்த படத்தை பார்க்கும்போது 2 விஷயம் வந்து ரொம்ப முக்கியமாக தோணுது. என்னன்னா, நமக்கெல்லாம் எவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இளம் வயது கிடச்சிருக்கு. ஒரு நம்ம சின்ன பையனாக இருக்கும்போது எவ்வளோ நல்லா சந்தோஷமாக வளர்ந்துட்டோம். நமக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. நம்ம ஃபேமிலி வந்து நம்மளுக்கு எந்த விதமான கஷ்டத்துக்கும் கொடுக்கல. இது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த கஷ்டங்களெல்லாம் பார்த்து வளர்ந்து நல்லா படிச்சுட்டு இருந்த ஒரு பையனோட வாழ்க்கை எப்படிலாம் திசை மாறி போகுது, இல்லை வந்து ஒரு வறுமை வந்து ஒரு மனுஷனை எவ்வளோ சீரழிக்குது அப்படின்ற விஷயத்த வந்து ரொம்ப பெரிய நாட்டாக அந்த படத்தில் வச்சுருக்காங்க. முக்கியமாக சொல்ல போனோம்னா, கிளைமேக்ஸில் ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. நம்ம வீட்டில் அந்த ஒரு துன்பம் நடந்துச்சு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோன்னே நமக்கு தெரியாது. அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான நம்மளை டிப்ரெஷனுக்கே கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் நடக்குது. ஆனால் அந்த சிவனைந்தன் அந்த பையன் வந்து அந்த கஷ்டத்தை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே ஓடி போய் சாப்பாடு இருக்கான்னு தேடி ஒரு 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 கை எடுத்து வாயில் வைப்பான். இப்போ என்னன்னா, இந்த துயரங்கள், இந்த கொடுமை, எங்களுக்கு கிடைக்கப்பட்ட எல்லா அநீதிகளுக்கு எல்லாம் தாண்டி இந்த பசி எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. அந்த பசி வந்து நம்மளை வந்து எல்லாத்தையும் மறக்கடிச்சிடும் அப்படின்ற மாதிரி. இந்த வாழைப்பழத்தை வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வரணும், நம்மலாம் சாப்பிடணும் அப்படின்னா இதுக்கு பின்னாடி எத்தனை பேரோட உழைப்பு இருக்குது. முக்கியமாக அதை தூக்கிட்டு வர ஒரு தோட்டத்திலேருந்து, அவ்வளோ பெரிய தோட்டத்திலேருந்து தலை மேலே வச்சுட்டு ஒரு காலகட்டத்தில் சுமந்துட்டு வந்தாங்க. இப்பவும் சுமக்கிறாங்க. அது சுமந்து வந்து அது நம்ம கைக்கு சேருது. அது 2 ரூபா அந்த பழம். இந்த 2 ரூபாய்க்கு அந்த பழத்தை நம்ம வாங்குறதுக்கு பின்னாடி எவ்வளோ பேரோட உழைப்பு இருந்திருக்கு. அது அந்த அந்த நமக்கு 2 ரூபா கொடுத்து நம்ம வாங்கக்கூடிய வாழைப்பழத்துக்கு பின்னாடி எவ்வளோ விதமான அரசியல் இருந்திருக்கு. அது வந்து ஒரு முதலாளி வந்து அவனுக்கு தான் கேட்ட பணத்தை கொடுத்துட்டோம்ல அப்படின்றதுக்காக ஓப்பன் லாரியில் லோடெல்லாம் ஏற்றுனதுக்கப்புறம் லோட்டுக்கு மேலே மனுஷங்களை உட்கார வச்சு அந்த வாழைத்தாருக்கும் மனுஷனுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு முதலாளி கிட்ட இந்த இந்த அந்த அந்த காலகட்டத்தில் இருந்த மக்கள் வந்து எப்படி வாழ்ந்து வந்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப நம்மளுக்கே வந்து சில இடங்கள்லாம் நமக்கே ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாகவும், கிளைமேக்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து நமக்கே உணர்ச்சி பூர்வமான மாதிரி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு பெயினை தான் பதிவு பண்ணியிருக்காரு. ஆனாலும் வந்து பரியேறும் பெருமாள், கர்ணன் மாதிரி வந்து ரொம்ப அழுத்தமான படமாக இது இல்லைன்னா கூட பேச வேண்டிய விஷயத்த ரொம்ப முக்கியமாக பேசியிருக்கு. கண்டிப்பாக வந்து படம் பார்க்குற நமக்கு ரசிகர்களுக்கு வந்து அது ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்கும். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இது நம்ம காதுக்கெல்லாம் வெறும் செய்தியாகவே போயிடுச்சு. அந்த வாழைன்ற ஒரு அழகான பழத்துக்கு பின்னாடி, ஒரு சுவையான பழத்துக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய துயர கதையெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத வந்து ரொம்ப சென்சிட்டிவாகவே பதிவு பண்ணியிருக்காரு. படத்தில் நிக்கிலா விமல், கலையரசன், திவ்யா துரைசாமி போன்ற நடிகர்கள்லாம் இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்த ஒரு அழகான சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் ரொம்ப பெருசாக இல்லைன்னா கூட அவங்களுக்கு உண்டான நேரங்களை, அவங்களுக்கு உண்டான காட்சிகளை வந்து ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா, நிக்கிலா விமலோட போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம இன்னும் அப்படியே திரும்ப திரும்ப பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. அதோட அவங்க பண்ண சினிமாட்டோகிராஃபி எல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக வந்து இந்த டான்ஸ் ப்ராக்டிஸுக்கு ஒரு பாட்டு போட்டு அந்த பாட்டுக்கு வந்து பசங்களை ஆட வைக்கிறாங்க. இவங்களும் சேர்ந்து அதை ரிஹர்சல் பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகாகவே இருக்குது அந்த காட்சிகளெல்லாம். ஆனாலும் இந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் தாண்டி சிவனைந்தன் அப்படின்ற ஒரு சிறுவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அந்த படம் நகர்றதுன்றங்காட்டி அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த கதை ஃபுல்லாக போகுது. அந்த பையனாக நடித்த நடிகன் கூட அந்த பையன் கூட ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். கூட நடித்த அவன் ஃப்ரெண்டாக நடிச்சிருக்க சேகர், அந்த கதாபாத்திரமும் வந்து ரொம்ப 2 பேரும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சீனில் வந்தால் வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப அழகாக வந்து சின்ன பசங்களாக இருந்தாலுமே அந்த ரொம்ப மெனக்கெட்டிருக்காங்கன்றது வந்து தெரியுது. சில நேரங்களில் வந்து ரொம்ப அபூர்வமான சில கூட்டணிகள்லாம் அமைஞ்சிடும். அதாவது டைரக்டர் ப்ளஸ் ஒரே மியூசிக் டைரக்டர் காம்போலாம். அந்த மாதிரி வந்து மாரி செல்வராஜுக்கு வந்து ரொம்ப பக்காவான ஒரு இசையமைப்பாளராக இருக்கார் சந்தோஷ் நாராயணன். பரியேறும் பெருமாள், கர்ணனில் என்ன விதமான இசையை கொடுத்தாரோ மாலையிலையும் ரொம்ப அட்டகாசமான இசையை கொடுத்துருக்காரு. குறிப்பாக வந்து கிளைமேக்ஸில் வந்து அந்த பிஜிஎம்லாம் நம்ம அதோடு அந்த காட்சியில் பார்க்கும்போது நம்மே சில விஷயங்கள் உழுக்கக்கூடிய அளவுக்கு அந்த இதெல்லாம் இருக்குது. குறிப்பாக வந்து தென்கிழக்குன்னு ஒரு பாட்டு, அப்புறம் வந்து பாதாவத்தின்னு 2 பாடல். இந்த படத்தோட இந்த கதை ஒரு மனுஷனோட வாழ்க்கை அழகான பகுதியில் இருந்தால் அது ஒரு தென்கிழக்கு அந்த மாதிரி பாட்டல் அந்த பாட்டை வச்சு நம்ம அதை உணர்ந்துக்கலாம். அப்படியே ஒரு விஷயமா இருக்குது. இந்த படத்தோட எண்டு வரும்போது இந்த பாதவத்தி பாடல் வருது. 2 பாடல்களும் வந்து அது மாரி செல்வராஜ் போன்ற இயக்குநர்கள் வந்து தான் பாடல்கள் மோகன் எப்படி உருவாகணும் அப்படின்றதுல ரொம்ப கான்சியஸாக இருக்காங்க. அந்த கான்சியஸ் வந்து ரொம்ப அழகாகவும் ரொம்ப நமக்கு வந்து தமிழில் வந்து இந்த மாதிரியான ஒரு முறையில் வந்து கதையை சொல்லி அந்த கதைக்கு ஏற்ப சில பாடல்களை வைக்கிறதுன்றது வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். வாழை மரம் வளர்கிறதுக்கு வந்து எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த மாதிரி
ஒரு முழுக்க முழுக்க நீராலேயே நிறைஞ்ச ஒரு ஊரை தான் வந்து இந்த படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அதனால வந்து அந்த அந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த சீன்ஸ் எல்லாம். இப்போ நம்ம வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் இருக்கும், சில மறக்கக்கூடிய மறந்தே தீரணும் அப்படின்னு நினைவுகள் இருக்கும். இதையெல்லாம் வந்து ஒரு ஆர்ட் ஃபார்மில் ஒரு கலையா இல்லை சினிமாவோ இல்லை ஒரு எழுத்தாவோ நம்ம மாற்றும்போது அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். ஆனால் இந்த வாழை படம் மாரி செல்வராஜ் தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை தான் எடுத்திருக்காரு. வெறும் டாக்குமெண்ட்ரி டைப்பில் இல்லாமல் உண்மையிலேயே வந்து நம்மளை வந்து ஒரு நம்மளை எழுப்பி ஒரு கேள்வியை கேட்குற மாதிரி இருக்குது. இப்போ இதுக்கு பின்னாடி இவ்வளோ கஷ்டங்கள் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். நீங்கள் சும்மா பார்த்துட்டு போகிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை கிடையாது. நம்ம வெளியில் பார்த்தா எல்லாம் பசுமையாக தான் இருக்கும். உள்ளே இறங்க போகும்போது தான் அந்த பசுமைக்கு பின்னாடி ஒரு ரத்தம் இருக்குது அப்படின்றது வந்து இதோட டாக்குமெண்ட்ரி டைப்பெல்லாம் தாண்டி இது ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதை வந்து கலையாக மாற்றிருக்காருன்னு தான் சொல்லணும். சில காட்சிகளோட நீளத்தை குறைச்சிருக்கலான்னு தோணுது. குறிப்பாக வந்து இந்த ஸ்கூல் பசங்க நிக்கிலா அவங்களுக்கு உண்டான காட்சிகள் சில இடங்கள் வந்து ரொம்ப நல்லா அழகாக இருந்தாலும் சில இடங்கள் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை தருது. இதை வந்து அவங்க கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலான்னு தோணுது. ரெண்டாவது வந்து கலையரசனுக்கும் திவ்யா துரைசாமி காட்டின வந்து நெருக்கம் வந்து ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. ரெண்டு பேருமே வந்து கடைசி வரையும் ஒரு சொல்லும் கூட பேசிக்க மாட்டாங்க. ஆனால் பேசாமே அவங்களுக்கு உண்டான இந்த காதல் மொழி எப்படி அழகாக இருந்துச்சுன்றது ஒரு மருதாணி மூலிமா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பார். ரொம்ப அழுத்தமான கதையிலையும் திரைக்கதையிலையும் சினிமா எடுக்கிற மாரி செல்வராஜ் வந்து பரியேறும் பெருமாளில் ஒரு பெரிய அட்டன் பண்ணியிருப்பார். அப்புறம் கர்ணன்லேயும் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பேசி தன்னுடைய கருத்து தான் மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. வாழையிலையும் வந்து அந்த ஒரு விஷயம் இருக்குது. எங்கேயுமே அவரோட 4 படங்களையும் எடுத்து பார்க்கும்போது எந்த படமும் வந்து ரொம்ப அதாவது நம்ம ரசிகர்களை கவரில் இல்லை வந்து ஏதாவது ஒரு நமக்கு ஃபுல்ஃபில்லாக இல்லைப்பா அப்படின்ற எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு தான் உருவாயிருந்துச்சு. வாழை படமும் கண்டிப்பாக வந்து அவரோட திரை பயணத்தில் ஒரு முக்கியமான இடத்துல தான் இருக்க போகுது. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தினமணி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.